கண்ணதாசனும் சைவமும். சைவ சமய குரவர்கள் நால்வரும் கூட கண்ணதாசனின் உருவத்திலே வந்துதான் பாடல்களை இயற்றினரோ என்கின்ற ஐயம் கூட நமக்கு எழலாம். ஏனென்றால் அந்த நால்வரனுடைய சாராம்சத்தையும் இன்றைய தமிழ் சமூகத்திற்கு ஏற்றவாறு கொடுத்தவர் கண்ணதாசன். சைவத்தால் தமிழா, தமிழால் சைவமா என்றால் கண்ணதாசன் சொல்வார், ஏட்டிலே மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் என்றார். சற்று நாம் ஆழ்ந்து பார்த்தமையானால் கண்ணதாசன் சுந்தரரை போல சக மார்க்கத்தை பேணியவர். அவருக்கு கடவுளிடம் எல்லா விதமான உரிமைகளும் இருந்திருக்கு. கடவுள் என் வாழ்வில் கடங்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ ஒரு குடிகாரன் என்றும் கூட இறைவனையே பழி சொல்லும் அளவிற்கு உரிமை கொண்டாடியவர் கண்ணதாசன். மேலோட்டமாக பார்த்தால் கண்ணதாசன் என பெயர் வைத்துக் கொண்டு கண்ணனுக்காக பாடல் இயற்றுவது போல் ஆட்டுவித்தார் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா என்பார். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், ஆட்டுவித்தார் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தார் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தார் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தார் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தார் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தார் யாரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தார் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்கின்ற அப்பர் பெருமானின் 6ஆம் திருமுறை பாடல் இது. உள்நோக்கி பாருங்கள், சைவம் பொதிந்திருப்பது தெரியும்.